சிங்காதன சேதுபதி பில்வவனமீது சித்தாய் முளைத்தலிங்கம் சேடனுக்கும் கான வேடனுக்கும் பாத தரிசனம் தந்தலிங்கம் மங்காத முல்லாவின் மகளான ஊமையை வாய் பேச வைத்தலிங்கம் மகிழ் நாமதேவர் கீதம் கேட்க மேற்கு முகமாய் திரும்புலிங்கம் கங்காகுலத்தில் ஒரு கபிராயருக்கு அதிக கனதனம் தந்தலிங்கம் கண்ணில்லா குருடனை அந்தாதி பாடச் செய்து கண்ணை கொடுத்தலிங்கம் செங்காலன்னம் சூழ் திருமருதூர் என்னும் க்ஷேத்திரத்தில் எழுந்தலிங்கம் தீராத வினையெல்லாம் தீர்த்து ரட்சித்திடும் திருநாகலிங்கம் இதுவே என்பது இந்த புராண பாடல். அதனால் இந்த பகுதியில் எல்லாரும் சேர்ந்து எல்லா இடத்துலேருந்து வந்து வழிபாடு பண்ணுறாங்க. இந்த தலம் நயினார் கோவில் அப்படின்னு சொல்லப்படுகிறது. முன்பொரு காலத்துக்கு முன்பாக இது இந்த க்ஷேத்திரத்துக்கு பேர் திருமருதூர் அப்படிங்கிறதான் இதனுடைய புராண பேர். இது மருத மரங்கள் நிறைய இங்கே இருந்திருக்கு. வேடுவன் வேட்டையாடின்னு வரும்பொழுது இந்த சிவனை தற்செயலாக அந்த இடத்த சுத்தம் பண்ணும்போது சிவன் இருக்கிறத பார்த்துருக்கார். சுயம்பரூபமாக சிவன் வந்திருக்கார். இது ராகு கேது ஸ்தலம்னு சொல்லப்படுது. ஆதிசேஷன் அப்படிங்கிற சர்ப்பம் தீராத வயிற்று வலியாக இருந்து இந்த நாகனாரை பிரார்த்தனை பண்ணுது. நாகனார்கிட்ட என்னுடைய வயிற்று வலி தீரணும்னு பிரார்த்தனை பண்ணும்போது நாகனார் சொல்கிறார், வரக்கூடிய பக்தர்களுக்கு சர்ப்ப சம்பந்தமான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நிவர்த்தி பண்ணி கொடுத்துடணும் நீங்கள், அதனால் உங்களுக்கு வயிற்று வலியை நீக்கி வைக்கிறேன்னு சொன்னதுக்குறங்க அவங்க அந்த புற்றடியில் நாகனார் வழிபாடு பண்ணி வெள்ளியில் நாகர் கொண்டு வருவாங்க. அதை வச்சு வழிபாடு பண்ணி பிரார்த்தனை பண்ணி என்னென்ன தேவையோ அதை புறம் பண்ணிவிட்டு உண்டியலில் போட்டுருவாங்க. சிவாலயம் கிழக்கு பார்த்து தான் இருந்திருக்கு. நாமதேவர் அப்படின்னு வெளியிலேருந்து வந்த ஒருத்தர் சுவாமியை நினச்சி மேற்க உட்காந்து பாடுறார். அவருடைய பாடலுக்கு இசைந்து தன்னுடைய முகத்தை மேற்கு முகமாக சுவாமி திருப்பின்றதாக சொல்லப்படுகிறது. மகிழ் நாமதேவர் கீதம் கேட்க மேற்கு முகமாய் திரும்புலிங்கம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. எல்லா நோய்கள் எந்த நோய் வந்தாலும் இந்த நாகனாரை பிரார்த்தனை பண்ணால் அது நிவர்த்தி ஆகிறது. தீராத நோயெல்லாம் தீர்த்து வைத்திடும் திருநாகம் லிங்கம் இதுவே என்று சொல்லப்படுகிறது. ஓம் த்ரயம்பகம் யஜாமகே சுகந்திம் புஷ்டிவர்தனம் உர்வாருகமிவ வந்தனாத் மிருத்யோர்முக்ஷீயமாம்ருதாத் மிருத்யுஞ்சயாய ருத்ராய நீலகண்டாய சம்பவே அமிர்தேசாய சர்வாய மகாதேவாய தே நமோ நமः. ஓம் நமஸ்தேஸ்து பகவன் விஸ்வேஸ்வராய மகாதேவாய த்ரியம்பகாய திரிபுராந்தகாய त्रिकालाग्निकालाय कालाग्निरुद्राय नीलकण्ठाय मृत्युञ्जयाय सर्वेश्वराय सदाशिवाय श्रीमन्महादेवाय नमः. திருநாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத் திரடே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, திருமருதூர் உரை இறைவா போற்றி, நாகநாத சுவாமியே போற்றி போற்றி. இந்த தலம் நயினார் கோவில் அப்படின்னு சொல்லப்படுகிறது. முன்பொரு காலத்துக்கு முன்பாக இது இந்த க்ஷேத்திரத்துக்கு பேர் திருமருதூர் அப்படிங்கிறதான் இதனுடைய புராண பேர். இந்த க்ஷேத்திரமானது பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே இருந்திருக்கிறது. இது மருத மரங்கள் நிறைய இங்கே இருந்திருக்கு. வேடுவன் வேட்டையாடின்னு வரும்பொழுது இந்த சிவனை தற்செயலாக அந்த இடத்த சுத்தம் பண்ணும்போது
சிவன் இருக்கிறத பார்த்துருக்கார். சுயம்புரூபமாக சிவன் வந்திருக்கார். அந்த சிவனை பார்த்து ஒவ்வொரு நாளும் அதுக்கு சிவனுக்கு வழிபாடு பண்ணிட்டு இருந்திருக்கார். தொடர்ந்து சேதுபதி மன்னர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அவங்களுடைய பூஜைகள்லாம் பண்ண ஆரம்பித்து பரிபாலனம் பண்ணி ஆலயத்தை ஒவ்வொரு மன்னர்களாக கொஞ்சம் கொஞ்சமாக கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. கட்டி பெரிய சிவாலயமாக அவங்களால உருவாக்கப்பட்டது தான் இந்த ஊர் திருமருதூர் அப்படிங்கிறது தான் என்னுடைய புராண பேர். தொடர்ந்து இந்த வழிபாடெல்லாம் தொடர்ந்து எல்லோரும் நடத்தின்னு இருக்கிற காலத்தில் முல்லா சக்கரவர்த்தி அப்படின்னு ஒரு முஸ்லீம் மன்னர், அவர் வந்து அவருடைய பெண் வந்து ஊமையா பாய் பேச முடியாமல் இருந்திருக்காங்க. எல்லா கோயில்களுக்கும் சென்று வழிபாடு பண்ணியிருக்காங்க. தொடர்ந்து இந்த ராமேஸ்வரம் பகுதியில் போயிருக்கும்போது அங்கேருந்து ஒரு அசரகிரி வாக்கா இங்கேருந்து உங்களுக்கு மேற்கு புகமாக சென்றால் உங்களுக்கு நிவர்த்தி ஆகும் அப்படின்னு சொல்ல அவங்க அந்த பொண்ணை அழைச்சிட்டு நேராக இந்த ஊருக்கு வர்றாங்க. முன்னாடி இருக்கக்கூடிய தீர்த்தத்துக்கு பேர், குளத்துக்கு பேர் வாசுகி தீர்த்தம்னு பேர். வாசுகி அப்படின்னு சொல்லக்கூடியது பாம்பு. பாம்பு வழிபட்டதுனால வாசுகி தீர்த்தம். அந்த தீர்த்தத்தில் அந்த பொண்ணு நீராடிட்டு இங்கே உள்ள நாகநாதரை வந்து பார்க்கும்பொழுது அந்த பொண்ணு வந்து நைனார் அப்படின்னு கூப்பிட்டு அந்த பொண்ணு வாய் பேச முடியாத பொண்ணு பேசிடுறாங்க. ரொம்ப ஆச்சரியம் எல்லாருக்கும். அதோட கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பொண்ணு நைனார்னு கூப்பிட்டதுனால அந்த கோவிலே நைனார் கோவில் அப்படின்னு வழிபாடு செய்யப்படுது. இப்போவும் உள்ள காலத்தில் முஸ்லீம்கள் வந்து முகமதியர் வந்து வழிபாடு பண்ணுறாங்க, அவங்க அர்ச்சனை பண்ணிக்கிறாங்க. அவங்க நம்ம இங்கே என்ன வழிபாடு இருக்கோ அதை ஏற்றுண்டு செய்கிறாங்க. இது வந்து ராகு கேது ஸ்தலம்னு சொல்லப்படுது. ஆதிசேஷன் அப்படிங்கிற சர்ப்பம் தீராத வயிற்று வலியாக இருந்து இந்த நாகனாரை வந்து பிரார்த்தனை பண்ணுது. நாகனார்கிட்ட வந்து என்னுடைய வயிற்று வலி தீரணும்னு பிரார்த்தனை பண்ணும்போது நாகனார் சொல்கிறார், வரக்கூடிய பக்தர்களுக்கு சர்ப்ப சம்பந்தமான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நிவர்த்தி பண்ணி கொடுத்துடணும் நீங்கள், அதனால் உங்களுக்கு வயிற்று வலியை நீக்கி வைக்கிறேன்னு சொன்னதுக்கிறங்க அவங்க அந்த புற்றடியில் நாகநாதர் வழிபாடு பண்ணி வெள்ளியில் நாகர் கொண்டு வருவாங்க. அதை வச்சு வழிபாடு பண்ணி பிரார்த்தனை பண்ணி என்னென்ன தேவையோ அதை அப்புறம் பண்ணிவிட்டு உண்டியலில் போட்டுருவாங்க. புத்திர பாக்கியம், குழந்தை பாக்கியம், அவங்களுக்கு திருமண தடை, என்னென்ன பிரச்சனைகள், ராகுகேது தோஷம், சர்ப்பதோஷம், சர்ப்பதோஷம் என்ன இருந்தாலும் இந்த நாகநாதரை வந்து அவங்க வழிபாடு பண்ணும் பொழுது அந்த தேவையான பொருட்கள் அந்த வெள்ளி நாகர்லாம் வாங்கி உண்டியலில் போட்டு வழிபாடு பண்ணும்போது அவங்களுக்கு வெற்றி ஆகுது. சிங்காதன சேதுபதி பில்வ வனமீது சித்தாய் முளைத்தலிங்கம் சேடனுக்கும் கான வேடனுக்கும் பாத தரிசனம் தந்தலிங்கம் மங்காத முல்லாவின் மகளான ஊமையை வாய் பேச வைத்தலிங்கம் மகிழ் நாமதேவர் கீதம் கேட்க மேற்கு முகமாய் திரும்புலிங்கம் கங்காகுலத்தில் ஒரு கபிராயருக்கு அதிக கனதனம் தந்தலிங்கம் கண்ணில்லா குருடனை அந்தாதி பாடச் செய்து கண்ணை கொடுத்தலிங்கம் செங்காலன்னம் சூழ் திருமருதூர் என்னும் க்ஷேத்திரத்தில் எழுந்தலிங்கம் தீராத வினையெல்லாம் தீர்த்து ரட்சித்திடும் திருநாகலிங்கம் இதுவே என்பது இந்த புராண பாடல். அதனால் இந்த பகுதியில் எல்லாரும் சேர்ந்து எல்லா இடத்துலேருந்து வந்து வழிபாடு பண்ணுறாங்க. வெளிநாட்டில் இருக்கிறவங்கெல்லாம் கூட வந்து வழிபாடு பண்ணுறாங்க. கேட்கின்ற வரத்தை கேட்கின்ற நேரத்தில் தரக்கூடியதுனால மக்கள் சுவாமி மேலே நம்பிக்கை வைத்து வழிபாடு பண்ணுறாங்க. அவங்க வழிபாட்டுக்கு இணங்க என்ன கேட்குறாங்களோ அதை சுவாமி கொடுத்து அனுகிரகம் பண்ணுறார். ராமநாதன் சமஸ்தானத்தால் இது நிர்வகிக்கப்பட்டு வருது. கிட்டத்தட்ட வந்து ஒவ்வொரு நாளும் திருவிழாக்கள், ஒவ்வொரு நாளும் நித்திய பூஜைகள் சிறப்பான முறையில் 6 கால பூஜைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அதோட வைகாசியில் பிரம்மோற்சவம் 10 நாள் திருவிழா, சுவாமி அம்பாளுக்கு திருவிழா, காலை மாலை புறப்பாடு, துஜாரோகணம் செய்யப்படுகிறது. ஆடி மாதத்தில் அம்பாள் உற்சவம், அம்பாளுடைய கொடிமரத்தில் கொடியேற்றப்பட்டு 10 நாள் திருவிழா, 11, 12 திருவிழா அம்பாள் சுவாமி ரெண்டும் சேர்ந்து தபசு காட்சி, சயனக்கோலம், அடுத்ததாக திருக்கல்யாண வைபவம்லாம் நடைபெறுது. மாதாந்திர விசேஷ வைபவங்கள், பிரதோஷங்கள் மற்றதெல்லாம் சிறப்பாக நடைபெறுது. அதாவது வாய் பேச முடியாத அந்த பெண்ணை பேச வைத்ததுனால முல்லாவின் மகளான ஊமையை வாய் பேச வைத்த லிங்கம் அப்படின்னு சொல்லப்படுது. முன்பொரு காலத்தில் இந்த சிவாலயம் வந்து கிழக்கு பார்த்து தான் இருந்திருக்கு. நாமதேவர் அப்படின்னு வெளியிலேருந்து வந்த ஒருத்தர் வந்து சுவாமியை நினச்சி மேற்க உட்காந்து பாடுறார். அவருடைய பாடலுக்கு இசைந்து தன்னுடைய முகத்தை வந்து மேற்கு முகமாக சுவாமி திருப்பின்றதாக சொல்லப்படுகிறது. மகிழ் நாமதேவர் கீதம் கேட்க மேற்கு முகமாய் திரும்புலிங்கம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. எல்லா நோய்கள், எந்த நோய் வந்தாலும் இந்த நாகனாரை வந்து பிரார்த்தனை பண்ணால் அது நிவர்த்தி ஆகிறது. தீராத நோயெல்லாம் தீர்த்து வைத்திடும் திருநாகம் லிங்கம் இதுவே என்று சொல்லப்படுகிறது. புராண பாடல் இது வந்து பெரிய பிரார்த்தனை ஸ்தலம். நம்ம என்ன பிரார்த்தனை பண்ணுறோமோ அது நிவர்த்தி ஆகுது. நம்ம ஒரு கோரிக்கையை வச்சு நாகனார்கிட்ட வந்து வழிபாடு பண்ணும்பொழுது அவங்களுக்கு அடுத்த முறை வரும்போது அந்த கோரிக்கை அவங்களுக்கு வெற்றி ஆகுதுங்கும்போது தேடி தேடி நாகனாரை தேடி வர்றாங்க. ஒரு பெரிய பகுதியில் இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் பெரிய சிவாலயம் இது அப்படின்னு சொல்லப்படுது. இங்கே வந்து முதலாக விவசாயம் செய்வதற்கு முன்னால் நாகனாரை வந்து வழிபாடு பண்ணுவாங்க. பண்ணிவிட்டு இங்கே உள்ள
விபூதி எடுத்துன்னு போய் விளைநிலத்தில் கொண்டு போய் போட்டு விவசாயம் பண்ணுவாங்க. வரக்கூடிய விளைநிலத்தில் வரக்கூடிய விளை பொருட்கள், அதாவது காய்கறிகள், நெல் போன்ற பொருட்கள்லாம் கொண்டு வந்து இங்கே உபயமாக வந்து சுவாமி கொடுத்துருவாங்க. அதை வர கால்நடைகள் கொண்டு வந்து கொடுப்பாங்க. பின்னாடி புற்றடி ரொம்ப விசேஷமானது. அந்த புற்றடியில் முட்டை வைத்து வழிபாடு பண்ணுவாங்க. ஆதி காலத்திலேருந்து அது வழிபாடு பண்ணப்பட்டிருக்கு. என்ன பிரார்த்தனை பண்ணுறோமோ அது நிவர்த்தி ஆகுது. நம்ம சொல்கிறக்கூடியதை செய்யலைன்னா பாம்பு உருவமாக வந்து அவங்கள வந்து சுவாமி வந்து பயமுறுத்துறார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் சொல்லக்கூடிய பிரார்த்தனையை என்ன செய்யணும்னு நம்ம நினைக்கிறோமோ உடனடியாக வந்து செலுத்திடுவாங்க. அதனால் இந்த ஆலயம் முன்னாடி உள்ள நுழையும் பொழுது மெயின் வாசலில் ஒரு சுதை காணப்படுது. அதில் வந்து அந்த மரத்துக்கு கீழே சிவலிங்கம், அதில் வந்து வேடவனுக்கு காட்சி கொடுக்குற மாதிரி. அதாவது ஒரு புலி வந்து அந்த வேடுவனை துரத்திட்டு வருது. இரவு நேரம் அந்த புலி போகணும்னு பார்க்குறார், போக முடியல. அதனால் இவர் மரத்தில் ஏறி நின்று இருக்கார். கீழே அந்த புலி படுத்துருக்கு. அவர் வந்து மேலே இருக்கக்கூடிய அந்த இலைகள்லாம் பறித்து கீழே போட்டு இருக்கும்போது மறுநாள் காலை விடிஞ்சிருது. எழுந்து பார்க்கும்போது புலி அவர் எழுந்து கத்துறார். கீழே எழுந்து பார்க்கும்போது சிவன் வந்து அவருக்கு காட்சி கொடுக்குறார். புலி வந்து சிவனாக மாறி அவருக்கு காட்சி கொடுக்குது. இந்த சிற்பத்தை நம்ம இங்கே பார்க்கலாம். உள்ளே நுழைகிறோம். உள்ளே நுழைஞ்ச உடனே உள்ள துவஜஸ்தம்பம், அடுத்ததாக பலிபீடம், நந்தியம் பெருமாள். அதை தாண்டி உள்ளே வர்றோம். வரும்போது வலது பக்கம் திரும்பும்போது இங்கே சிறப்பான முறையிலே 3 விநாயகர் நமக்கு காட்சி கொடுக்குறார். அதாவது அனிக்கை விநாயகர், பிரதான விநாயகர், சிவகங்கை கட்டளை விநாயகர்னு சிவகங்கை சமஸ்தான கட்டளை விநாயகர்னு 3 விநாயகர் காட்சி அளிக்கிறார். அதை தாண்டி நம்ம மெயின் சன்னிதானம் சிவாலயத்துக்கு வரும்பொழுது நம்ம நாகநாத சுவாமியை நம்ம பார்க்க முடிகிறது. நாகநாத சுவாமி கூடிய 2 பக்கப்புறமும் துவாரபாலகர். அதனைத் தொடர்ந்து அம்பாள் சன்னதி சௌந்தரநாயகி, அழகான நாயகி அப்படிங்கிறதுனால சௌந்தரநாயகின்னு பேர். அம்பாள் இங்கே தெற்கு முகமாக வீற்றிருக்கிறார். சுவாமி இங்கே விசேஷமானது மேற்கு முகம். எல்லா இடத்துலையும் சிவன் கிழக்க பார்த்து இருப்பார், இங்கே சிவன் வந்து மேற்க பார்த்திருக்கார். காரணம் நாமதேவருக்காக தன்னுடைய முகத்தை திருப்பி கொண்டதாக புராணம் சொல்லப்படுகிறது. அடுத்து அம்பாளை தரிசனம் பண்ணிட்டு கீழே இறங்கி வரும்போது மகாலட்சுமி சன்னதி, கஜலட்சுமியாக இங்கே இருபுற யானைகளோடு அம்பாள் அமைந்திருக்கிறது. அடுத்ததாக வள்ளி தெய்வானை முருகப்பெருமான் இங்கே அருமையான முறையிலே காட்சி அளிக்கின்றார். அடுத்ததாக தூணிலே ஆஞ்சநேய பெருமான் இருக்கிறார். அதை தாண்டி நாம் பிராகாரமாக செல்லும் பொழுது இங்கே நவகிரகம், ஈசான பாகத்திலே நவகிரகம் இருக்கின்றது. அதில் இன்னொரு சிறப்பு என்னென்னா, தென்முகமாக அதே ஈசான பாகத்திலே தனி சனீஸ்வரர் திருநள்ளாறில் அமைந்திருப்பது போல இங்கே தனி சனீஸ்வரர் அமைந்திருக்கிறார். அதை தாண்டி வரும்பொழுது இங்கே மேற்கு பார்த்து பைரவர் சன்னதி அமையப்பட்டிருக்கின்றது. பைரவர், அடுத்ததாக சந்திரன் சன்னதி, அதை தாண்டி தீர்த்த தொட்டி அருகாமிலே கோமுகிலே பிரம்மா இருக்கின்றார். அதனை தாண்டி சண்டிகேஸ்வரர், விஷ்ணு துர்க்கை அமையப்பட்டிருக்கின்றது. அதையும் கடந்து வரும்பொழுது சிறப்பான இங்கே புற்றடி என்று சொல்லக்கூடிய தனி சன்னதியானது இங்கே அந்த சிவன் சன்னிதானம் அமைந்திருக்கின்றது. அங்கே தான் எல்லா வழிபாடுகளும் அவங்க செய்கிறாங்க. அதனை தாண்டி சூரிய பகவான், அதனை தாண்டி இங்கே சிறப்பாக ஏகாதச ருத்ரலிங்கம் அப்படின்னு சிறப்பாக இருக்குது. அதையும் தாண்டி வரும்பொழுது 63 நாயன்மார்களுக்கு இங்கே சிலா விக்கிரகங்கள் இருக்கின்றது. அடுத்ததாக சப்த கண்டிகைகள் இங்கே அமைந்திருக்கின்றார்கள். பிராமி, மாகேஸ்வரி, வைஷ்ணவி, வாராகி, இந்திராணி, சாமுண்டா, சிவதுர்கா என்று சொல்லக்கூடிய தெய்வங்கள் இருக்கின்றார்கள். வாராகி வழிபாடும் நடைபெறுகின்றது. அதிலே சோமாஸ்கந்தர், காசிலிங்கம், விநாயகர், சுப்பிரமணிய, தண்டபாணி சிலா விக்கிரகமாக இருக்கின்றது. தென்முகமாக தட்சிணாமூர்த்தி சன்னதி இங்கே அமையப்பட்டிருக்கின்றது. தட்சிணாமூர்த்தியை தாண்டி வரும்பொழுது அடுத்ததாக அம்பாள் சன்னதியினுடைய கொடிமரம் வருகின்றது. அப்படியே அடுத்த பிராகாரம் சென்று ஆலயத்தினுடைய நிருதி பாகத்திலே இங்கே மகாவிஷ்ணுவானவர் இங்கே சுந்தரராஜ பெருமாளாக அமையப்பெற்றிருக்கின்றார். சுந்தரராஜ பெருமாள், தாயார், அடுத்ததாக விருட்சலிங்கம், நந்தகோபாலர், ஆஞ்சநேயர் சுதா விக்கிரகமாக இருக்கின்றார். அதை சுற்றி நாம் வெளியே வரும்பொழுது வெளிப்பிராகாரம் வந்து அடுத்ததாக ஆலயத்தை விட்டு சிறப்பான முறையில் வெளியே செல்கின்றோம். இந்த வகையில் இந்த ஆலயமானது சிறப்பான முறையிலே அமையப்பெற்றிருக்கின்றது. ஆலயத்துக்கு முன்பாக பெரிய தடாகம் ஒன்று அமைந்திருக்கின்றது, வாசுகி தீர்த்தம். அதற்கு அருகாமையிலே விநாயகர் சன்னதி அமையப்பெற்றிருக்கின்றது. ஆலயத்தினுடைய வாயு பாகத்திலே இங்கே ஒரு நாகர் சன்னதி அமையப்பட்டிருக்கின்றது. அதற்கும் 3 காலங்கள் பூஜைகள் நடைபெறுகின்றது. அடுத்ததாக ஆலயத்தினுடைய மாடவீதி இருக்கின்றது. அதைவிட பெரிய பிராகாரம் இருக்கின்றது. தேர் வரக்கூடிய ரதவீதி இருக்கின்றது. இந்த வகையிலே இந்த ஆலயமானது மிகவும் சிறப்பான முறையில் இருக்கின்றது. மூர்த்தி, தீர்த்தம், ஸ்தலம் என்று சொல்லக்கூடிய 3 பெருமைகளை உடையது. மூர்த்தி என்று சொல்லக்கூடியவர் நாகநாத சுவாமி, தீர்த்தமாக வாசுகி தீர்த்தம், தலம் என்று சொல்லக்கூடிய திருமருதூர் என்று சொல்லக்கூடிய இந்த தலம். இந்த வகையிலே சிறப்பான முறையிலே இந்த ஆலயமானது அமையப்பெற்றிருக்கின்றது. எல்லோரும் ஆலயத்திற்கு வந்து தரிசனம் செய்யுங்கள். இறைவன் அனுகிரகத்தாலே எல்லோரும் இன்புற்று வாழ பிரார்த்திக்கிறோம்.
நம ஓம் திரிபுரானந்தகாய நம ஓம் சாகாய நம ஓம் சிவருதாய நம ஓம் பீமாய நம ஓம் பரத்திகஸ்தாய நம மிருகவாழிய நம ஓம் ஜலோதராய நம ஓம் கைலாசவாசினிய நம ஓம் கர்த்திகிரே நம ஓம் கடோராய நம ஓம் சோமாய நம ஓம் சுரமயாய நம ஓம் திருமூர்த்தியே நம ஓம் பரமார்த்தனே நம ஓம் யஜ்யாய நம ஓம் யஜ்யமயாய நம ஓம் சர்வே யஜ்யாய நம ஓம் அபிஷே நம ஓம் சோமாய நம ஓம் சர்வே ஜனா சுகினோ பவந்து காககஸ்தாய பிரியே கட்ககஸ்தாய திவிகி தன்னோ மந்த பிரஜோத தற்புஷாய பிரியே மகாதேவாய திவிகி தன்னோ ருத்ர பிரஜோதயாதே ஈசானம் சர்வபூதானாம் ஈஸ்வர சர்வவித்யானாம் பிரம்மாதிபதே பிரம்மா